மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும், இந்த வக்கர சனி 138 நாட்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து இயக்கப் போறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோங்க. மார்ச் 2025லேருந்து 10ல வந்து சனி பகவான் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்தாருங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வேலைக்காக நாயா பேயா அலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. கால் வலிக்க, கால் கடுக்க, அடுத்தவங்களோட வேலையும் இழுத்து போட்டு செய்ற மாரியான சூழ்நிலை வந்திருக்கும். ஒரு சில பேர் வேலைய இழந்திருப்பாங்க. அவசரப்பட்டு வேலைய விட்டுட்டு வேற வேலை மாறுறேன்னு சொல்லிட்டு வேலைய இழந்திருப்பாங்க. வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களும் இருப்பாங்க. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து நேரா உங்களுடைய 12ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 12ஆம் இடம்னு விரயஸ்தானம்ங்க. தூக்கத்த வேலையினால தூக்கம் கெடும், வேலையினால அலைச்சல் அதிகரிக்கும், வேலையினால கால் பாதத்தில வலி வருங்க. வேலையினால வெளிநாடு போறது, வேலை விஷயமா குடும்பத்த பிரியறது, இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இத்தனை நாட்களா உங்களுக்கு இருந்திருக்குங்க. அங்கேருந்து சனி பகவான் தன்னோட 7ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம்ங்க. இந்த இடம் எல்லாத்தையுமே சனி பகவான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்த பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாருங்க. நிறைய பேருக்கு வந்து வாகன செலவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட வீடு நெறைய பேர் இடத்த வாங்கியிருப்பாங்க. இடத்துக்கு வந்து அக்ரீமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்த அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியாம ஸ்டக் ஆகி நின்றுருப்பாங்க. வீட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில ரெனோவேட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம போறது, அம்மாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் உங்களோட சுகம் கெடுறது. இது எல்லாத்தையுமே சனி பகவான் பண்ணிட்டு இருந்திருப்பாருங்க. அதே மாரி சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவிய பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. உங்களோட முதுகு தண்டுவடத்த பத்தி பேசக்கூடிய இடம். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ப பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. அந்த இடத்த சனி பகவான் இத்தன நாளா பார்த்து கணவன் மனைவிக்குள்ள எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள். அவங்க ஒரு மூலையில இருப்பாங்க, நீங்க ஒரு மூலையில இருப்பீங்க. அந்த மாரி சூழ்நிலைகள குடுத்திருப்பாரு. ஒரே வீட்ல சேர்ந்து இருந்தீங்கனாலும் வேலை நிமித்தமா ஒருத்தர ஒருத்தர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைய குடுத்திருப்பாருங்க. பிசினஸ் பார்ட்னருக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள், அக்ரீமெண்ட்ல பிரச்சனை, ப்ராஃபிட்ட பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை, ப்ராஃபிட்டே வராம ஸ்டக் ஆகி நிற்கிறது. வேண்டாம் இந்த வேலைய விட்டுட்டு, இந்த பார்ட்னர்ஷிப்ப விட்டு பிரிஞ்சிடலாமா? அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துருந்துருப்பாருங்க சனி பகவான். உச்சம் பெற்ற குரு தன்னோட 9ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சனி பகவான் வக்கரம் அடையறதுங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டுங்க. ஸோ, இப்ப என்ன ஆகும்னா 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட உங்க பிரச்சனைகள்லாம் ஸ்மூத்தாக ஆரம்பிக்குங்க. வேலையில உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்க ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேருக்கு அவார்ட்ஸு, கிஃப்ட்டு, அடுத்த லெவல் வேலையில எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரமோஷன் மாதிரி அடுத்த லெவலுக்கு உங்கள கொண்டு போய் நிறுத்துறது இதெல்லாமே பண்ணுங்க. வேலை மாற்றத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை மாற்றம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டுங்க. வேலை விஷயமா வெளிநாடு போகாம ஸ்டக் ஆகியிருந்தது, வெளிநாட்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தது, விசா இந்த மாரியான விஷயங்கள்ல பிரச்சனை இருந்த எல்லாருக்குமே இந்த டைம் வந்து ஸ்மூத்தா மூவ் ஆக ஆரம்பிக்குங்க. குடும்பத்த விட்டு பிரிஞ்சிருந்தவங்களெல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகி, புது பார்ட்னர்ஸ், புது பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்ணலாமான்னு பேசுற லெவலுக்கு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வர்றது. உங்களுக்கு பிசினஸ் விஷயமான மூவ்மெண்ட் எல்லாமே பார்ட்னரோட இருந்து ஆல் டைப் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. முக்கியமா அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்த கருத்து வேறுபாடு கிளியர் ஆகும். அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட ஸ்டக்கா இருந்துச்சு. புது வண்டி வாங்குறது, வண்டிக்கு செலவு பண்றத வந்து நல்லா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது, வீட ரெனோவேட் பண்றது, வீடு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆறது, இது எல்லாமே நடக்குங்க. இந்த சனி பகவானோட இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல இன்னும் பாசிட்டிவா மாறணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு சில கோயில்களுக்கு போய் நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்குங்க. முக்கியமா நீங்க போக வேண்டியது திருவாரூர் தியாகராஜர் கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு சிவன ஆத்மார்த்தமா வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பிசினஸ் நல்லா வரணும், தொழில் நல்லா இருக்கணும், உங்க வேலையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 108 தரம் சனி பகவானோட காயத்ரி மந்திரத்த சொல்லுங்க. 9 முறை அந்த கோவில சுத்தி வாங்க. அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதில பங்கேறுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. என்னால அவ்வளோ தூரம்லாம் முடியாதுங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, பழங்கால கோயில் ஒரு கோயில சிவன் கோயில சூஸ் பண்ணி, அந்த சிவனுக்கு பன்னீர் அபிஷேகமோ, பால் அபிஷேகமோ, தேன் அபிஷேகமோ உங்களால முடிஞ்சத ஒண்ண பண்ணிட்டு, அதுவும் சனிக்கிழமையா பார்த்து பண்ணுங்க. சனியோட காயத்ரி மந்திரத்த 108 தரம் சொல்லுங்க. சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டுட்டு, அந்த கோவில 9 தரம் சுத்தி வாங்க. ஆத்மார்த்தமா வணங்குங்க. கண்டிப்பா சனி பகவான் அள்ளி குடுப்பாரா தெரியாது. அட்லீஸ்ட் கிள்ளியாவது கொஞ்சமாவது கொடுக்காம போக மாட்டாருங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.